நம்ம என்னதான் போயிட்டு வகை வகையாக நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம சாப்பிட்டாலும் ஆனால் வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி என்றைக்குமே கை கொடுக்காது எங்கேயுமே. அது ஆணித்தரமாக நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா முளைக்கட்டை பச்சை பயிர் சாதம். பொதுவாகவே எல்லாத்து வீட்லேயுமே பச்சை பயிர் இருக்குங்க. பச்சை பயிர் வந்து கடைவாங்க இல்லை குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒன் பாட் ரெசிபி, அதாவது பச்சை பயிர் சாதம் தாங்க பண்ணுறோம். இதில் என்னென்ன மசாலா போடுறாங்க, அந்த ரைஸ் வேக வைக்கிற பக்குவம் என்ன, நம்ம வீட்டில் என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படிதான் சொல்லி நம்ம நிறைய பேர் வீட்டில் தேடுவோம். அந்த மாதிரி ரெசிபி தான் இந்த ரெசிபி. இந்த சம்மர் காலத்தில் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து பச்சை பயிர், அதாவது முளைக்கட்டின பச்சை பயிர் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. காலையில் ஏதாவது டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறனால கூட இது செஞ்சிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் என்ன நைட்டு வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். அவ்வளோ அதாவது சாப்பாடு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வெந்த பிறகு அந்த முளைக்கட்டை அந்த பச்சை பயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த போட்டுட்டு அந்த மசாலாக்கும் வாசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளோட மனோமணி அக்கா கை பக்குவத்தில் பண்ணுற அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு அக்கா வீட்டு கை பக்குவம் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் சாப்பாடு. இப்போ பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாயிருச்சு. நம்ம எப்பவும் போல கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 2 பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு சோம்பு போடுறோமா? கடுகு பட்டை கிராம்பு சோம்புங்க. சரி, ஓகே. நாங்க இப்போ பாருங்க, ஒரு 4 பட்டை 4 கிராம்பு, ஓகே, சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கடுத்து வந்து சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. இங்க வந்து சின்ன வெங்காயம் போடுறோம், நம்ம வந்து பெரிய வெங்காயம் போடுறோங்க. ரெண்டுமே போடுறோம். ஸோ வந்து சின்ன வெங்காயத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்கு, அதே மாதிரி காரத்தன்மை இருக்கு. சரிங்களா? அந்த பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் தெரியாது, அது தெரியும் சாப்பாடு. அதனால எப்பவுமே இந்த மாதிரி சாப்பாடு பண்ணும்போது இது பாதி அது பாதி ரெண்டு சேர்ந்த மாதிரி போட்டுடலாமா? போட்டுடலாம், அதையும் போட்டுடலாம். சரி, ஓகே. பச்சை மிளகாய் இது வதங்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகா போடலாம். சரி, ஓகே. ஸோ இந்த வெங்காயம் வதக்கிறது நம்ம எப்பவும் போல இந்த பிரியாணி பண்ணுற பக்குவமா? பாதி பக்குவம். ஸோ உங்களுக்கு வெங்காயம் எதுக்காக போடுறாங்க, அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுக்காக போடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கங்க. என்ன இந்த வருஷம் வெயிலுக்கு எப்படி? இந்த வருஷம் வெயில் அதிகமாக கொடுத்து, அதாவது கோயம்புத்தூர் வரவங்களுக்கு சொர்க்கம் அப்படி சொல்லுவாங்க, அதாவது எங்களை மாதிரி மெட்ராஸ்காரனுக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்தா வேக்காடு அதிகமா இருக்குது. ஆமா, ரொம்ப ஹீட்டா இருக்கு. போன வருஷம் கூட வெயில் கம்மியா இருந்ததுங்க, இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இப்போ பாருங்க, வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். சரி, ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் ஸ்பூன் தாங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி? சம அளவு தான். ஆமா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஓகே. இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம். சும்மா ஒரு செகண்ட் வதக்கினா போதுங்க. அதுக்கு அடுத்து பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா தக்காளி போடுமா? ஆமாங்க, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அக்கா வீட்டுக்கு வந்து சமையல் வந்து டக்கு 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 நடக்கும் வேலை. இதெல்லாம் அடிக்கடி செய்யறதானே தம்பி, வாரத்தில் 1 நாள் 2 நாள் செய்யறதானே. ஆனா எங்களுக்கு தான் புதுசு. எங்களுக்கு இது பழசு. இல்லைங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போய் போட்டுருமா? ஆமா, கொஞ்சம் போட்டுறலாம், கடைசியா கொஞ்சம் போட்டுறலாம். சரி, ஓகே. ஏன் தக்காளி போடாது இப்போ? இல்ல இது வணக்கிட்டு அடுத்து தக்காளி. ஓகே, வணக்கிட்டு போடணும். ஆமா, ஓகே. இதையே ஒரு வணக்கிட்டு அதுக்கு அடுத்து தக்காளி போட்டுறலாம். தக்காளி, சரி, ஓகே. இப்போ அந்த கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டோம். அதுக்கு அடுத்து தக்காளி போடலாம். கொண்டாங்க தக்காளி. தம்பி எடுத்து கொடுக்கணும், அக்கா போட்டே இருக்கணும். எப்படி ஜோரா பேசுறாங்க. தக்காளி 2 தக்காளி போட்டாச்சு, சின்னதா. சரி, ஓகே. நிறைய பேர் என்ன தெரியுமா கேக்குறாங்க, உங்க சொந்த அக்காவா அப்படி? ஐயோ, என்கிட்ட எல்லாருமே ஃபோன் பண்ணி 2 பேர் ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்குது, நீங்க 2 பேர் பொய் சொல்றீங்க, 2 பேர் அக்கா தம்பி தான் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம். அந்த வகையில ஒரு புது உறவு உருவாக்கிட்டீங்க. சந்தோஷம். இந்த தக்காளி போட்ட பிறகு இது நல்லா வதக்கணும். இது முழுசா அப்படி தெரியணுமா? இல்ல, இது பாதி அளவுக்கு வணங்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுடலாம். சரி, ஓகே. பாருங்க. கம்மிங்க கண்டில.
அந்த தக்காளி முழுசாக தான் இருக்குது. வேகும் போது நல்லா மசிஞ்சிருங்க எல்லாமே. சரி ஓகே டன். சரி இதுக்கப்புறம் மஞ்சத்தூளா? ஆமாங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுருமா? ஆமாம், 2 பேர் போடுறோங்க. ஓகே. இது வெறும் மிளகாத்தூளா இல்லை குழம்பு தூளா? வெறும் மிளகாத்தூளுங்க. இல்லை மல்லிலாம் போடுறது இல்லையா? இல்லை ஏன் வேண்டாமா? அது வேண்டாங்க. மல்லியெல்லாம் போட்டோம்னா சாப்பாடோட டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கலருக்கு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். ஓகே. அதுக்கடுத்து மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. சரி டன் ஃபைன். ஸோ அதிகமான காரமும் வேண்டாம்ல? வேண்டாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம், அதிலோட ஸ்வீட்னஸ் இருக்கும் இதில், அதனால கொஞ்சம் அதிகமாக போடலாங்க, எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். ஒரு அந்த வெயில் காலத்தில் காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்படி காரம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று இன்டேக் கூட எடுத்துகிட்டே இருக்கும் போல இருக்கும். அது நம்ம வயிறு அப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஆச்சுன்னா அப்போ அதுவே டயர்டாகும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு காரம் இல்லாத சாப்பாடு, தண்ணி, மோர் அது மாதிரி எடுத்துக்கங்க. 3மே கம்மியாக எடுத்துக்கணும். உப்பு, காரம், புளி. ரைட்டாக சொல்லிட்டீங்க. உப்பு, காரம், புளி. இப்போ பாருங்க, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டதுக்கு கலர் சும்மா தகன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரியாணியே தோத்து போயிடும். அப்படி பிரியாணி தோத்து போயிடும். சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுறோங்க. அப்புறம் வந்து நம்ம பச்சை பயிறு தண்ணி கொதிக்கிறப்போ அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாங்க. அப்போ தண்ணி ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றுற அளவுமே இப்போ வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதை மைனஸ் பண்ணி ஊற்றணும். அப்போ 1 கப்பு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 கப்பு அரிசி எடுத்தா எவ்வளோ தண்ணி தேவை? நான் இப்போ 2.5 டம்ளர் வைப்பேங்க. 1க்கு 2.5. இப்போ நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி வைப்பேன். 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துட்டேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 1க்கு 2.5 அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எந்த கப்புலையோ எந்த கிளாஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃபைன். 1 2. சரி, இந்த தேங்காய் பால் எப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க அப்படியே. தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அரிசினா 1/4 மூடி போடுங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 மூடி எடுத்து நல்லா ஒரு தடவை அரைச்சி புளிஞ்சு பால் எடுத்து மறுபடியும் இன்னொரு டைம் புளிஞ்சு பால் எடுத்து கரெக்டாக 1 டம்ளர் பால். சரி. நீங்கள் 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் பால் போடுங்க. சரி. அந்த தேங்காய் பால் ஊற்றும் போது வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி பண்ணீங்கல்ல? அது இல்லை, சுடு தண்ணி வெதுன்னு ஊற்றணும்னா சுத்தமாக பால் வந்துருங்க. தேங்காயில் இருக்கிற பால் வந்துடும். சரி ஓகே. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வீட்டில். பட் இருந்தாலும் புதுசாக வந்து கிச்சன் உள்ள வரவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அந்த சூடான தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு அந்த பால் நல்லா புளிஞ்சு எடுக்கும்போது திக்கான பால்லாம் வந்துடும். அப்புறம் இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து உப்பு போட்டு கொதி விட்டுறலாங்க. சரி, உப்பு போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்க? இப்போ நான் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் எடுத்துருக்கிறேங்க. இது ரொம்ப பழைய அரிசி. 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஊற வைப்பாங்க. புது அரிசியாக இருந்ததுன்னா 10 நிமிஷம் ஊற வைப்பாங்க. அதாவது அவங்கவுங்க வீட்டு சாப்பாட்டு அரிசி எப்படி ஊற வச்சு எடுத்துக்கிறாங்களோ அந்த அரிசி எடுத்துக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம். ஆமாங்க. ரொம்ப பழைய அரிசினா 1 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. நல்ல சாப்பாடு நல்லா வரும். இந்த புது அரிசி வரும்போது 20 நிமிஷம். சரி ஓகே. உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுடலாம். டீட்டெயிலாக கேட்குறதுக்கு எதுக்காக கேட்டினா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது தெரிஞ்சால் மட்டும்தான் அது ஈஸியாக இருக்கும். இதே குக்கரில் வைக்கிறனா 1க்கு 2 வைக்கலாங்க. சரி ஓகே. வச்சு ஒரு 2-3 விசில் விடலாம். சரி ஓகே. இப்போ அது கொதி வரட்டுங்க. சரி ஓகே. இப்போ கொதி வந்துருச்சு, பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணுங்க. அடா நல்லா அந்த கொதி வரும்போது நல்லா வாசம். கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நைஸ் நைஸ் நைஸ். மல்லியோட வாசம். அது இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த வாசம் நல்லா வரும். நல்ல கொதி வந்து நல்ல கொதி வருது. அப்புறம் அரிசி போடுறோமா? அரிசி இல்லை, மறந்துட்டீங்க. தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் டக்குன்னு மறந்துட்டேன். ஏன்னா முதல்லயே தேங்காய் பால் ஊற்றணும்னா பிரிஞ்சு போயிடும். இப்போ கொதிக்குதுங்கல்ல, இப்போ ஊற்றணுன்னே அரிசியும் அந்த பச்சை பயிரும் போட்டுடலாங்க. இப்போ இது ஊற்றணும்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து நல்லா பசவாமல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. நல்லா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் சாப்பாடு சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, சூடு இல்லைங்க. இன்னொன்று தேங்காய் பால் சாப்பாடுல தேங்காய் பாலை குடித்தாலே வெரி குட். ஆமாம், வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்குங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் சும்மாவே குடிக்கலாங்க. ஓகே. தேங்காய் பால் இது ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அரிசியா? ஆமாங்க. ஆமாம். இப்போ ஏன்னா அதுக்கு அடுத்தது போடல, இது சீக்கிரம் நல்லா வெந்துருங்க. ரொம்ப முன்னாடியே போட வேண்டாம். அதாவது இந்த முளைக்கட்டை பயிர். சரி ஓகேங்களா. இங்கே இது இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். சரி ஓகே. அரிசி போட்ட பிறகு வந்து அந்த பக்கம் எப்படி குக் பண்ணுறோம், எப்படி தான் போடுறோம்?
இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் வந்து பச்சை பயிரையும் போட்டுறோம். போட்டு கொஞ்சம் நேரம் ஹையில் வைக்கிறோம் அடுப்பை. அப்போ நல்லா வெந்துருங்க. தண்ணி வத்துணுன்னு தம் போட்டுடலாம். ஏன்னா முதலையே போட்டால் இது ரொம்ப வெந்து போயிருங்க. அதனால இப்போ போட்டுடலாம். இப்போ போட்டு பத்தலினா உப்பும் கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு விட்டுறலாம். பாருங்க பச்சை பயிறு அரிசியும் போட்டாச்சு. இப்போ வந்து பச்சை பயிர் வந்து முதல் நாள் நைட்டே நல்லா கழுவி 2-3 டைம் கழுவி நல்லா ஊற வச்சு விட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு முளை கட்டணும்னா சாயந்தரம் முளை வந்துருங்க. எத்தனை மணி நேரம் ஊற வச்சிங்க? நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு காடா துணியில் கட்டி வச்சிங்க. இல்லை ஒரு டிஃபனில் போட்டு மூடி வச்சாவே நல்லா முளை வந்துருங்க. நல்லா தண்ணி வடிச்சிடணுங்க. தண்ணி வடிச்சிட்டு டிஃபனில் போட்டு மூடி வச்சோம்னாவே நல்லா முளை வந்துருங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்க நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா இந்த இடத்துல உப்பு பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம். போட்டு வந்து கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு கொஞ்ச நேரம் ஹைல வச்சிருந்து அப்புறம் தம் போட்டுறலாங்க. சரி, ஓகே. கொத்தமல்லி தழை போடலாமா? போட்டுறலாங்க. அப்ப தம் போடலாம். ஆமா. இத உப்பு ரெண்டு கொடுங்க. உப்பும் போட்டுறலாம். இப்போ உப்பு தேவை. ஆமா, கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அப்படியே ஒரு அளவுக்கு போட்டேங்க. இப்போ பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் போட்டுருக்கறங்கல்ல. சரி, ஓகே. அவ்வளவுதான். தம் போடலாமா? போட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே அரிசி ஊறிடுச்சுங்க, பச்சை பயிறு ஊறிடுச்சு. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க. சரிண்ணா. தம் போட்டு சிம்லயே வச்சிடலாம். எவ்வளவு நேரம் வந்து தம் போடுறோம்? தம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க. 10-15 நிமிஷம். சரி, தம் ஆன பிறகு உடைச்சி என்ன சுட சுட சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. சிம்ல தான் வச்சிருந்தோம். ரொம்ப சிம்ல வச்சிருந்தோம். இப்போ குக்கர்ல வைக்கிறதா இருந்தா 2-3 விசில் விட்டுட்டு அப்ப கொஞ்ச நேரம் கூட சிம்ல வச்சிருந்து கூட ஆஃப் பண்ணலாம். அப்புறம் அந்த தம் போன பிறகு ஓபன் பண்ணிக்கலாம். ஆடாடா. அந்த இலை எடுத்த பிறகு அந்த ரைஸ் தம் உடைச்சேன்னா அப்படியே கமன்னு நல்லா வாசம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த உதிரியாக அந்த சோறு நல்லா வந்திருக்கு. தட்டில் டக்குன்னு 2 அப்பளத்தோட வச்சு போட்டாங்க பாருங்க. சாப்பிடுங்க. அப்புறம் கடுப்பானுக்கு வேணுமல்ல. என்னது கடுப்பானுக்கு வேணுமல்ல? கடுப்பான்னா இது அடிக்கிறது சைட் டிஷ். அந்த சாதம் நல்லா பக்குவமா வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பச்சை பயிரை வந்து அது முளைக்கட்டை பச்சை பயிர் வந்து அங்கங்க அப்படியே நல்லா தெரியுது. இது தொட்டுக்க சொல்லுவீங்க? தொட்டுக்க தயிர். தயிர் என்ன போதுங்க, அப்பளம் இருந்தாவே போதும். எப்படி இருக்கீங்க? சாதம் பதமா நல்லா வெந்திருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த பச்சை பயிரோட அந்த கடிச்சு சாப்பிடும்போது, மூணாவது காரம், அதுக்கப்புறம் போட்டுக்க அந்த கொத்தமல்லி அந்த தக்காளி அதெல்லாம் அப்புறம் தான். ரெண்டாவது அந்த தேங்காய் பால் வேறு போட்டிங்கல்ல, அது சொல்ல மாட்டேன். அந்த தேங்காய் பாலோட அந்த எடுத்து வைக்கும் போது ஒரு மைல்டாக அது ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர். ஆனால் சூப்பராக இருக்கு, சாஃப்டாக இருக்கு சாப்பாடு. இது என்ன கேட்டினா இது ஒரு லைட் மீல். ஆல்வேஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு, எப்பவுமே பிடிக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் நம்ம இதெல்லாம் போட்டு பண்ணோம் அப்படி சொல்றது அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 5 வாட்டி பண்ணுவோம், 6 வாட்டி பண்ணுவோம். இந்த மாதிரி ரெசிபி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. அதான் அரிசி பருப்பு மாதிரி இது. வீட்டில் அடிக்கடி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். எடுக்கிறோம், போடுறோம், தாளிக்கிறோம். குக்கராக இருந்தால் மூடி போடுறோம், 2 விசில் விடுறோம், அவ்வளோதாங்க. ஆனால் அரிசி பருப்பு சால கொஞ்சம் மசாலா போடுவீங்க. ஆனால் இது வேற, அது பக்கம் வேற. நம்ம என்னதான் போயிட்டு வகை வகையாக நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம சாப்பிட்டாலும் ஆனால் வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி என்றைக்குமே கை கொடுக்காது எங்கேயுமே. அது ஆணித்தரமாக நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம். தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா வந்து மசாலா பொடி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாராவது கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணலாம், நம்ப கொடுங்க. நான் சைடில் சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பச்சைப்பயிறு சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல் ப்ரோட்டீன் சத்து எல்லாமே இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு, காரம்,
பலகாரங்க அந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம். இப்போ வந்து புதுசாக குளியல் பொடியும் கூட போட்டிருக்கிறோம். நல்ல மூமெண்ட்டு, நிறைய பேர் வாங்குறாங்க, ஃபீட்பேக் நல்லா இருக்குது. யாராவது வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. என்ன புதுசா சொல்லாம டக்குனு குளியல் பொடி ரொம்ப பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, அதனால இப்போ செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சோம். நல்லா இருக்கு, ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்களும் சொல்லுங்க. ஸோ வேணும்னா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அக்காட யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க, அவங்க டெய்லி வீடியோலாம் போட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய நன்றிக்கா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் கண்டினியூ பண்ணோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.